வணக்கம் ராஜேஸ்வரி. திமுக இளைஞர் அணி 2வது மாநில மாநாடு சேலம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெற உள்ளது. இதற்கான பிரம்மாண்ட திடல் கடந்த சில மாதங்களாக அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு வந்துள்ளார். தற்பொழுது இந்த மாநாட்டு திடலில் அதாவது ட்ரோன் காட்சிகள் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. வானில் வர்ணஜாலம் கொண்டு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை கொண்டு இந்த காட்சிகளானது அரங்கேற்றப்பட்டுள்ளது. பெரியார், அண்ணா, கலைஞர் என முக்கிய அரசியல் தலைவர்களின் உருவங்களும் இந்த ட்ரோன் வடிவில் வானில் வர்ணஜாலம் போடவே காணப்பட்டுள்ளது. இதை காண ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் என திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் குவிந்து ஆர்வத்துடன் பார்த்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ட்ரோன் காட்சிகளை பார்ப்பதற்காக அருகாமையில் உள்ள பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் அவர்களும் ஒரே நேரத்தில் குவிந்தார். இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக லட்சக்கணக்காகவே சொல்லலாம், அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. தற்பொழுது இந்த ட்ரோன் காட்சிகள் உதயசூரியன் என்ற வடிவிலும் உள்ளதால் இதையும் ஆரவாரம் செய்து இந்த தொண்டர்கள் வரவேற்று வருகின்றனர். இந்த பிரம்மாண்ட மாநாடு நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என்ற 5 நபர்களின் பிரம்மாண்ட கட்டவுட்களும் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நுழைவாயில் பகுதியில் நீட் தேர்வில் உயிரிழந்த அனிதாவிற்கு நினைவு கூறும் வகையில் மற்றொரு மாணவருக்கும் நினைவு கூறும் வகையில் நுழைவாயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாடு நுழைவு பகுதியில் பிரம்மாண்ட கொடி அமைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் சேலம் அதாவது சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த பிரதான சாலையில் 2 தினங்களுக்கு போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் இந்த வரும் வாகனங்கள் மாற்றம் அதாவது இந்த சாலையானது பயன்படுத்த முடியாத சூழல் உருவானதால் போக்குவரத்து மாற்றமும் தற்போது செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்பொழுது மாநாட்டிற்காக தனி விமானம் மூலம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிந்தார். தொடர்ந்து 40 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவருக்கு வழி நெடுகிலும் பிரம்மாண்ட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடன் அமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர் உதயநிதி மற்றும் KN நேரு, துர்கா ஸ்டாலின், இது ஒரு புறம் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் அதாவது இன்பநிதி அவர் கூட வந்திருக்கிறார் தற்போது இந்த மாநாட்டிற்கு. தொடர்ந்து இது ஒரு புறம் இருக்க அண்மையில் அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடியும் தற்பொழுது இந்த இளைஞர் அணி மாநாட்டிற்கு வந்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் மேடையில் அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் வானில் வர்ணஜாலத்தை கண்டு ரசித்து வருகிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் அதிகப்படியான கூட்டம் அரங்கேறி வருவதால் 4 DIGகள், 20 காவல் கண்காணிப்பாளர்கள் உட்பட தேனி, மதுரை, வேலூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த மாநாட்டில் கோபாலபுரம் இல்லம், கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவாரூர் இல்லம் போன்ற அமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேலும் இந்த மாநாட்டு தேர்தலில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற அரங்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கில் நாளை வரும் மாநாட்டிற்கு வருவோர் அனைவரும் கையெழுத்திடவும் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மாநாடு வெற்றி பெறும் வகையில் தீபச்சுடரானது ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து அறிவிக்கப்பட்ட வாகன பேரணிகளையும் தமிழக முதலமைச்சர் வரவேற்றுள்ளார். அவருடன் தற்பொழுது பொதுமக்களுடன் அமர்ந்துதான் இந்த வானில் வர்ணஜாலம் நடைபெறும் இந்த ட்ரோன் காட்சிகளை பார்வையிட்டு வருகிறார். ராஜேஸ்வரி.